ஹாய் எவ்ரிபடி. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, டேலியில நம்ம எப்படி டிஸ்கவுண்ட்ஸ் ரிலவெண்டான டிரான்சாக்ஷனை டேலில ரெக்கார்ட் பண்றது. ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்னாவே நமக்கு தெரியும், பர்சன்டேஜ் பேசிஸ்லையும் கொடுப்போம், வேல்யூ பேசிஸ்லையும் கொடுப்போம். இதில் ஜிஎஸ்டி ரிலவெண்டான டிரான்சாக்ஷன், நான் ஜிஎஸ்டி இல்லாத டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் நம்ம இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் டேலியில் ஆல்ரெடி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சம் டிரான்சாக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேஷ் சேல்ஸ் பண்ணுறேன். கேஷ் சேல்ஸில் ஒரு ஐட்டம் எடுத்துக்கிறேன். இந்த ஐட்டம் வந்து ₹100 ரேட்டில் 100 குவான்டிட்டிஸ் நான் சேல் பண்ணுறேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, காமனாக 1% அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த 1% கொடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 10,000 வேல்யூவில் 1% ₹100 எனக்கு லெஸ் ஆயிடுது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஜிஎஸ்டி நான் ரெக்கார்ட் பண்ணாத பேசிக்காக ஒரு பர்சன்டேஜ் பேசிஸில் டிரான்சாக்ஷனை நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சினாரியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஹேவ் 2 டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பர்சன்டேஜ் பேசிஸ்லையும் கொடுப்பேன், இன்னொன்று வேல்யூ பேசிஸ்லையும் கொடுப்பேன். அப்படின்னா நீங்கள் சேல் பில்ல ப்ரொவைட் கேஷ் அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை F2ல போயிட்டு எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ எனேபிள் பண்ணீங்கன்னா இங்கே நீங்கள் பர்சன்டேஜ் ஸ்லாப் ஒரு காலம் இருக்கும். இது இல்லாமல் அடிஷனலாக யூ வில் கெட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 1.5% அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த 1.5%க்கு ₹150 அப்படிங்கிறது எனக்கு வேல்யூ லெஸ் ஆயிருது. ஸோ செகண்ட் ஐட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வேல்யூ பேசிஸில் டிஸ்கவுண்ட் தரேன், பர்சன்டேஜ் பேசிஸில் கொடுக்கல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ₹500 நான் டிஸ்கவுண்ட் தரேன். ஸோ அப்போ எனக்கு ₹20,000 ₹500 டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ₹19,500 தான் என்னுடைய ப்ராடக்ட் வேல்யூ. லாஸ்டா வந்து கஸ்டமருக்கு நான் பில்ல மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது எனக்கு மொத்தமா எனக்கு ஒரு ₹650 அதே ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆயிருக்குங்களா. ஸோ நான் மேனுவலா வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லை. இங்க நான் வந்து சம் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம சில ப்ராடக்ட்டுக்கு பர்சன்டேஜ் பேசிஸ்லயும் டிஸ்கவுண்ட் தருவோம், வேல்யூ பேசிஸ்லயும் டிஸ்கவுண்ட் தருவோம். இது ரெண்டுமே நீங்க ஒரே சேல் பில்ல என்டர் பண்ண முடியும். ஸோ இது 2 டிரான்சாக்ஷன். இதுக்கு மேலே நான் ப்ரீவியஸா காமிச்சது ட்ரேட் டிஸ்கவுண்ட், அது வந்து பர்சன்டேஜ் பேசிஸ்ல இருக்குது. இங்க பர்சன்டேஜ் அண்ட் ஸ்லாப் ரெண்டுமே நம்ம கொடுப்போம். ஸோ தேர்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு டிரான்சாக்ஷன் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வித் ஜிஎஸ்டியோட இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஜிஎஸ்டி சேல்ஸ் அப்படிங்கிற லெஜர்ல அந்த ப்ராடக்ட்டுக்கான அட்ஜஸ்டன் போட டாக்ஸ் ரேட்டை டிஃபைன் பண்ணிடுவேன். 18% ஸ்லாப் கொடுத்துருவேன். ஸோ அப்போ இதுல வந்து ₹9,900 1% டிஸ்கவுண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ ₹9,900 நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். சப்போஸ் ப்ரொவைட் 2% டிஸ்கவுண்ட்னா 2% தான் எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ நீங்க என்ன பர்சன்டேஜ் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் டிஸ்கவுண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ பேசிஸ்ல ஒரு ஐட்டத்துக்கு நான் தரேன். அது வந்து ₹1,000 நான் கொடுக்குறேன். சரிங்களா. ஸோ அப்போ ஆல்ரெடி எனக்கு இங்க என்ன ஆயிடுச்சுன்னா 1% அப்படிங்கிற நான் இங்க கொடுக்கும் பட்சத்தில் எனக்கு இங்கேயே அந்த வேல்யூ லெஸ் ஆகிறது. டிஸ்கவுண்ட் இங்க நான் கொடுக்கும் போது எனக்கு தனியா டிஸ்கவுண்ட் போடுறதுல எனக்கு அந்த வேல்யூ செப்பரேட்டா எனக்கு வேல்யூ ₹1,000 லெஸ் ஆயிடும். ஸோ அப்போ இந்த ஒரு டிஸ்கவுண்ட் லெஜர் நான் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, டைப் ஆஃப் லெஜர்ல டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத லெஜர் கீழே ஐ ஹாவ் டு கிளாசிஃபை. சரிங்களா. ஸோ இப்போ கிளாசிஃபை பண்ணிட்டு இப்போ எனக்கு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி என்ஜிஎஸ்டி ₹1,700 ₹1,101 அப்படிங்கிறது எனக்கு கால்குலேட் ஆயிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ நான் வந்து கொடுத்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே கால்குலேட் ஆயிருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் வரலாம். ஸோ அந்த மாதிரி டவுட் வந்தது அப்படின்னா நீங்க ரைட் சைட்ல ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஜிஎஸ்டி அனலைசிஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீடைல் ஆல்ட் எஃபர்ட் கொடுக்கும்போது டீடைல் வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்க நான் வந்து ஒரு 1% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால ₹100 லெஸ் ஆகி எனக்கு ₹9,900 தான் டாக்ஸ் வந்து கால்குலேட் ஆயிருக்கு. ஸோ ₹891 ₹891 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு கால்குலேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஐட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ₹1000 வேல்யூ லெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு டேக்ஸ் வந்து ₹810 ₹810 தான் கால்குலேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து 9,000க்கு இங்கே வந்து 9,900க்கும் எனக்கு ஜிஎஸ்டி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கண்ட்ரோல் எண் கொடுத்து கால்குலேட்டர் பாட்டில் கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ 9,900 இதில் ஒரு ₹10,000 ₹10,000 ₹1,000 போயிடுச்சுன்னா ஒரு ₹9,000. ஸோ 18,900 ஸோ இன்ட்டு 18% கொடுக்கும்போது சாரி 18,900
18%. ஸோ கொடுத்தீங்கன்னா 3402 ரூபாய் வருது. ஸோ இந்த 3402 டிவைட் பை 2 போடும்போது எனக்கு அந்த 1701 அப்படிங்கிற வேல்யூ கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஸ்டேட் டேக்ஸ் பாதி சென்ட்ரல் டேக்ஸ் பாதி அப்படிங்கும்போது ஸோ உங்களுக்கு வேல்யூ கரெக்டாக கால்குலேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு கஸ்டமருக்கு சேல் பில்ல மல்டிபிள் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மல்டிபிள் டிஸ்கவுண்ட்ஸை நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. Further, உங்க பிசினஸ்ல Tally 11 supports and training needed இருந்தா you can call us. Thank you.